சென்னையில் பாதிப்பே இல்லை. ஒரே நைட்டில் சென்னையவே மழை புரட்டி போட்டுருச்சு. ஆனா திமுக அதையே திருப்பி போட்டுருச்சு என்றெல்லாம் வாயில் வடை சுட்டது இந்த விடியா அரசு. ஆனால் இன்னமும் வெள்ளத்தில் இருந்து யாரும் மீண்டபாடில்லை. இந்த நேரத்தில்தான் மெதுவாய் பதுங்கி பதுங்கி வந்து முதல்வர் ஸ்டாலின் 12,000 கோடி நிவாரணம் கொடுங்க என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். பிரச்சனையோ பாதிப்போ இல்லாத ஊருக்கு எதுக்குங்க நிவாரணம் என்று எல்லோரும் கேள்வி கேட்டு ஆதங்கப்பட்டிருக்க, சைடு கேப்ல கெடாவட்ட பார்க்கிறது சென்னை மாநகராட்சி. அன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் எந்தவித பாதிப்புமே இல்லை என்று வாய் கூசாமல் பொய் சொல்லிவிட்டு இன்று 969 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று ஊச்சமே இல்லாமல் லிஸ்ட் போட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி. அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்ற கணக்கா தமிழ்நாட்டு மக்களே வாயை பிளந்து பார்க்கிறார்கள் இந்த லிஸ்ட. 240 படகு எடுத்தார்களாம், அதற்கு 84 லட்சம் செலவாம். தண்ணீர் கொடுத்தாங்களாம், அதற்கு 1,14 லட்சம் செலவாம். வாகனங்களை பழுது பார்த்தார்களாம், அதற்கு 3,80 லட்சம் செலவாம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஹைலைட் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? மக்களுக்கு பேரிடர் கால குறுஞ்செய்தி அனுப்பினார்களாம், அதற்கு 1 கோடி செலவாம். செல்போன் சிக்னல் எடுக்கல, எங்கேயும் கரண்ட் இல்லாம போன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. இப்படி இருக்கிறப்போ யாருக்கு நீங்க குறுஞ்செய்தி அனுப்பினீங்க? அதுக்கு 1 கோடியா? 1 கோடிப்பு 1 கோடி நீ பார்த்த என்ற சிவகார்த்திகேயன் காமெடி நினைவுக்கு வந்தால் அதற்கு கம்பெனி பொறுப்பாகாது. பொய் கணக்குனாலும் ஒரு நியாயம் வேண்டாமாங்க? நல்ல வேளை ப்ளீச்சிங் பவுடர் என்று சொல்லி மைதா மாவை தூவி விட்டார்களே, மைதா மாவு வாங்கிய செலவு என்று அதற்கு சில கோடிகளை எழுதவில்லை என்பதை வைத்து மனசாந்தி அடைந்து கொள்ளலாம். 4,000 கோடியை ஏப்பம் விட்டுவிட்டு மக்களை சவக்குழிக்குள் தள்ள நினைத்த திமுக தற்போது வெள்ளத்தை காரணம் காட்டி 969 கோடியை அபேஸ் செய்ய பார்க்கிறதா? மேயர் பிரியாவும் சிஎம்டிஏ அமைச்சர் சேகர்பாபுவும் அமைச்சர் KN நேருவும் ஆட்டையை போட்டு பங்கு போட்டுக் கொள்ளத்தான் இவ்வளவு கோடிகளை சென்னை மாநகராட்சி சார்பில் கேட்கிறார்கள் என்பது மட்டும் தற்போது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.